வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு டின்னர் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிருந்தோம். நார்மலாக நம்ம டின்னர் ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனாலே மெயினாக நான் வந்து பரோட்டா தான் ஆர்டர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஏதாவது ரைஸ் வெரைட்டிஸ், ஏதாவது கிரேவி இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டேயில் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். யுவர் ஹோம் டர்க்கிஷ் கிரில் ரெஸ்டாரண்ட். நம்ம சொஹாரில் வந்து நிறைய டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போனது வந்து நம்ம லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அந்த பெட்ரோல் பல்க் கிட்ட இருக்கும், அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் பிளாட்டர், அதுக்கப்புறம் நார்மலாகவே ஷவர்மா வந்து சொஹாரில் வந்து நிறைய ஷாப்பில் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் ஆனால் எனக்கு எதுவுமே வந்து மஸ்கட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. இங்கே வந்து கொஞ்சம் ராவாக இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரில் கூட வந்து பார்த்திங்கன்னா 3 டிப்பிங் சாஸஸும் கொடுத்துருந்தாங்க. ஹம்மோஸ், அதுக்கப்புறம் முட்டப்பல், பாபா கானோஷ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா தக்ஷித்க்கு மட்டும் எடுக்க வேண்டியிருந்தது. யூனிஃபார்ம் எடுத்தாச்சு. ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஹவுஸ் வைஸாக இருக்கும், க்ரீன், ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி. ஸோ தக்ஸுக்கும் அதை எடுக்கிறதுக்காக வெளியே வந்து அதையே முடிச்சுட்டு வந்தாச்சு.